இந்த இலவச பஸ்ஸெல்லாம் விட்டுட்டு அதே இடத்துல வந்து இந்த மெட்ரோ ரயில்லாம் விட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெட்ரோ ரயிலோட சேவையை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க. அதுதான் வந்து இவங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனையாக இருக்கும். என்னன்னு பார்த்துருவோமா? வணக்கம் மக்களே. அது என்ன மேட்ரு அப்படின்னா, நம்ம ஐயா மோடி ஐயா சமீபத்தில் ஒரு சின்ன கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு 4-5 பேர் முன்னாடி வச்சுன்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவங்க தொடர்ந்து கேள்வி கேட்குறாங்க. அவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த இலவச பேருந்துகள்லாம் விடுறாங்கல்ல, அது எந்த அளவுக்கு இங்கே மக்களை பாதிக்கப்படுது, எந்த இடத்துல இலவச ரயில் விடுறாங்களோ அதே இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெட்ரோ ரயில் பயண திட்டம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுது, மெட்ரோ ரயில் பயண திட்டத்தில் வியாபாரங்களை பாதிக்குது. எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க, அங்கே தான் போவாங்க, இலவச பேருந்துக்கு தான் போவாங்க. இந்த கோணத்தில் யாரும் யோசிக்கவே மாட்டுறாங்க அப்படின்றத மோடியா ஒரு இதில் சொல்லியிருந்தாரு. நான் அந்த வீடியோ போட்டு காட்டுறேன், பார்த்துருங்க. अब देखिए क्या होता है, आप एक शहर में मेट्रो बनाते हैं और उसी शहर में चुनाव जीतने के लिए कहते हैं कि हम महिलाओं को बस में फ्री ले जाएंगे। मतलब आपके मेट्रो के 50% पैसेंजर आपने ले लिए, तो मेट्रो वायबल नहीं होगी। अब भविष्य में मेट्रो बनेगी कि नहीं बनेगी, चिंता ये है। ये समझ कोई इस रूप में कोई चिंता चर्चा नहीं करता है। अब हम पॉलिटिकल तू मैं चले जाते हैं, मुझे वो नहीं करना है जी। मैं बिल्कुल कॉन्क्रीट बात करता हूँ कि आप बस में, इसके कारण क्या हुआ, एक तो ट्रैफिक को भी प्रॉब्लम किया, एनवायरनमेंट को भी प्रॉब्लम किया, आपने मुफ्त का कर दिया और इधर मेट्रो आपने खाली कर दी। अब वो मेट्रो कैसे आगे बढ़ेगी, देश कैसे आगे बढ़ेगा? அவருடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இந்த ஒயிட் போர்டில் போகணும், ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி எப்படியாச்சும் வேலைக்கு போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த மக்களோட மனநிலை, நான் மெட்ரோவில் போகணும் அப்படின்னு யோசிக்க வைக்கிறது இருக்குல்ல. இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல என்ன பஸ் பேரை கம்மி பண்ணிட முடியுமா? பஸ் பேரை கம்மி பண்ணுறதுக்காக ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்தே போய் பஸ் ஏறினவங்களாம் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில், இந்த ஊர் மத்தியில் வெறும் சிட்டிஸ் மட்டும் எவ்வளோ இருக்குது, கிராமங்கள் எவ்வளோ இருக்குன்ற ஒரு அடிப்படை கணக்கெடுப்பும் இல்லாமல், அடிப்படை மக்களுடைய புரிதல் இல்லாமல், அடிப்படை தேவைகளை புரிஞ்சுக்காமல் மோடி ஐயா பேசக்கூடியது இருக்குல்ல, முழுக்க அவங்களுக்கானதாக கொடுக்கறது, தேவை உள்ளவங்களுக்கு, அதாவது அந்த முதலாளிகளுக்கு, பெருமுதலாளிகளுக்கு உழைக்கக்கூடிய அந்த மக்கள் மட்டும் பயணப்படணும், அவங்க சொகுசாக போய் வந்துடணும், அந்த சிந்தனையில் அவங்க மூலயமா தான் இவங்களுக்கு வருமானம் வரும், வரி வரும் அப்படின்ற அந்த மேல்தட்டு சிந்தனையில், அந்த முதலாளித்துவ சிந்தனையில் பேசக்கூடிய ஒன்று. இதை கூட நம்ம ஏற்றுக்கலாம். சரி, அவர் ஏதோ டைரக்ட் ஆப்போசிட் மனநிலையில் தான் அவர் இருக்கார், அதனால் அவர் அப்படி தான் பண்ணுவார். தான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அந்த முதலாளித்துவ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு மட்டும்தான் இவர் ஹெல்ப் பண்ணுவார், நம்ம அதை சொல்லிக்கலாம். இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, ஆண் பெண் 2 பேருமே இலவசமாக பேருந்தில் போகலாம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் எங்கே கண்டிச்சிருக்கணும்? மேல் மட்டத்தில் ஒரு விதத்தில் நீங்கள் பேசுறது, கீழ் மட்டத்தில் எங்களை முட்டாளாக்குறதுக்கு இந்த வேலையை பார்க்கறதுன்னு உங்கள் செயல்பாடுகள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஏன்னா கேஸ் தட்டுப்பாடு ஏகப்பட்டது இங்கே போயிட்டு இருக்கு. நம்ம நாட்டுக்குள்ள இந்திய பெருங்கடல்ல பூந்து ஒருத்தன் கெஸ்டாக வந்தவங்களை வந்து அவங்க கப்பலை தாக்குறான், அதை கேட்க துப்பு கிடையாது. நம்ம கப்பலை அங்கே தாக்குறாங்க, அதை எதிர்த்து கேட்க இங்கே ஒரு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இப்படி ஒரு கோழையான ஒரு பிஎம்ஐ தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம், பிரதமர் அவர்களை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பிரதமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே உட்காந்து 4 பேருக்கு உட்காந்து மீட்டிங் போட்டு சொல்லிட்டு இருக்காரு. அடிப்படை அறிவும் கிடையாது, அடிப்படை தேவைகளை பற்றின புரிதலும் கிடையாது. முழுக்க முழுக்க முதலாளித்துவத்துக்கு, முதலாளித்துவ நண்பர்களுக்கு இவர் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய வேலைகள், அதில் செய்யக்கூடிய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள், அந்த லாபத்திலேருந்து இவர் ஊர் ஊராக சுற்றுறது, இதுக்கான வேலைகள் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் மட்டும் பிம்பங்கள் எப்படி அப்படின்னா, மோடி தான் வந்து பெரிய ஆளு, ஏகப்பட்ட நாடுகள், அதாவது அமெரிக்காவுக்கு தொடர்புடைய அந்த நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவர் கூப்பிட்டு பெரிய உயரிய விருதுகள் எல்லாத்தையும் கொடுப்பாங்க, அந்த நாட்டோட உயரிய விருதுகள் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஏன்னா இங்க அடிப்படை மனுஷன் எப்படி இருக்கான்றது தெரியாது. பெருசு பெருசா பில்டிங் கட்டா போதும், பெருசு பெருசா கட்டடங்கள் கட்டிட்டா போதும், ரோடு போட்டா போதும், அதெல்லாம் தான் இந்த நாட்டோட வளர்ச்சி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த முதலாளிகள் போய் வர்றதுக்கு அவங்களுக்கு வசதியா இருக்கணும், உள்ள ஏசியோட போய் வரணும். அந்த முதலாளிக்கு வேலை செய்யக்கூடிய, அவனுக்கு வருமானம் ஈட்டி தரக்கூடியவங்க இங்க எப்படி இருக்கணுமோ அதுக்கான வேலைகளை மட்டும்தான், அவங்களுடைய லாபத்தை மட்டுமே நோக்கமா வச்சு செயல்படக்கூடிய இந்த பிரதமர் அவர்களை, அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவர் இன்னும் நீடிக்கணுமா?
தமிழக மக்கள் ஒரு பக்கம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் அந்த சைட்லேயும் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த எதிர்ப்பு அலை அவர் வேண்டான்றதுக்கான தாங்கான ரீசன் என்ன அப்படின்றத அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சின்ன பிட்டாக மட்டும்தான் நான் இங்கே வச்சுருக்கேன். அதை பிடிச்சிக்கிட்டு வேணுமா வேணாமா, அவங்க கூட்டணி வச்சுருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு மோசமானவங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் யோசிக்கணும். அதில் நான் என்ன இருக்குன்றதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். என்ன யோசித்து நீங்கள் போடணுன்றதையும் நீங்கள் போட்டுங்க. நன்றி, வணக்கம்.